அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க. ஒரு நம்ம அந்த காலத்தில் கண்ணதாசன் ஐயா எழுதுனாங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். ரொம்ப அழகான வார்த்தை இது. குடும்பத்தில் இல்லாட்டி ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு சமூகத்தில், ஒரு ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரியான ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா அதுதான் அந்த நிறுவனத்தினுடைய வெற்றி. கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ ஒரு நிகழ்ச்சி செய்யும் போது அதை அவங்க எழுதுகிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் இதை தாங்க நாங்கள் நினச்சி இந்த நிகழ்ச்சி நாங்கள் பண்ணோம், சத்தியமாக நம்ம எந்த ஒரு நம்முடைய இனி இதத்துலையும் வந்து நம்ம போய் சொல்லலை இதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இன்னும். ஆனால் அந்த நிகழ்ச்சி இது வந்து கம்யூனிகேஷன் தியரியில் புல்லட் தியரி அப்படின்பாங்க. இந்த டெலிவிஷன், ரேடியோ, இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்து இன்ட்ராக்டிவ். நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை நம்ம போட்டோம்னா அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டாக உடனே அனுப்புகிறாங்க. அது நல்லதாகவும் அவங்க போடும், எப்படியோ அது வந்து இன்ட்ராக்டிவ் சோஷியல் மீடியா. பட் இந்த மாஸ் மீடியான்றது வந்து புல்லட் அடித்தோம்னா அங்கே போய் நிற்கும். நம்ம என்ன நோக்கத்துக்கு அதை அடித்தோம் அப்படின்றது வந்து எனக்கு தான் அது தெரியும். ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணவங்களுக்கு வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது வந்து அவங்க சொன்னால் தான் நமக்கு வந்து தெரியும். அப்போ இந்த ஒவ்வொரு கடிதமும் நம்ம என்ன யோசித்து ஆவியாருடைய ஏவுதலில் இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் யோசித்து ஒவ்வொருத்தராக வந்து நம்ம ஒரு காரியங்கள் வந்து நம்ம எல்லா மறைபாட்டையும் சேர்த்து வந்து நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். ஆனால் அவங்க பாருங்களேன், அந்த புரிஞ்சிக்கிறது வந்து அவ்வளவு என்ன ஒரு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக போகுது. தட் மீன்ஸ் நான் இப்போ நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது ஆவியானுடைய செயல். அதுதான் இங்கே நடக்குது.